ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்ஸை Node.js சாஃப்ட்வேரில் எப்படி ரன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி Node.js சாஃப்ட்வேர் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். Node.js is a powerful open source cross-platform runtime environment for executing JavaScript code on the server side. Node.js அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டுக்கான ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட்டாக இருக்குது. ஆல்சோ Node.js அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ Node.js அப்படிங்கிறது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ரன் டைம் என்விரான்மெண்ட்டாக இருக்குது. ஆல்சோ ஜாவாஸ்கிரிப்டுக்கான ஒரு சர்வர் சைடு என்விரான்மெண்ட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த Node.js சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளுக்குள்ளே Node.js டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணோம்னா டவுன்லோட் Node.jsன்னு வந்துடும். கீழே விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா Node.js சாஃப்ட்வேர் நமக்கு டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஆஃப்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் அடிஷ்னல் டூல்ஸ் ஃபார் Node.jsன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு Node.js கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். லாஸ்ட்டாக Node.jsன்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் console.log வெல்கம் டு JavaScript கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுட்டு என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு அவுட்புட்டில் வெல்கம் டு JavaScriptனு வந்துடும். நெக்ஸ்ட்டு லெட்டுங்கிற கீவேர்டு வழியாக நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஏ வேல்யூ 5ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு console.log ஏ வேல்யூ ஈஸ்ன்னு கொடுத்துட்டு கமா ஏன்னு கொடுக்குறேன். நமக்கு அவுட்புட்டில் ஏ வேல்யூ இஸ் 5ன்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு லெட் பிஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லெட் சிஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி செமிகோலன் வச்சுட்டு என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு console.log c value is கமா சின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணேன்னா சி வேல்யூ இஸ் 15 வந்துட்டு. ஸோ ஏ வேல்யூ 5, பி வேல்யூ 10, நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கும்போது சி வேல்யூ இஸ் 15 வந்துட்டு. ஸோ இதே ப்ரோக்ராமை விஎஸ் கோடில் எப்படி ரன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஎஸ் கோடில் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். அதாவது பிசியில் C:, யூசர்ஸில் வெல்கமில் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் புதுசாக. நியூ ஃபோல்டர். ஸோ ஃபோல்டர் நேம் JavaScriptன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோல்டரே நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் ஃபோல்டர். ஸோ JavaScript அப்படிங்கிற ஃபோல்டர் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நியூ ஃபைல் நேம் P1 கொடுக்குறேன். P1.javascriptோட எக்ஸ்டென்ஷன் JSன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபைலை இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ P1.js அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நம்ம டைப் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு console.log நெக்ஸ்ட்டு வித்தின் ப்ராக்கெட்குள்ளே வித்தின் டபுள் கோட்குள்ளே வெல்கம் டு JavaScript
நெக்ஸ்ட்டு செமிகோலன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதாவது ரன் அண்ட் டீபக்னு. இதில் நம்ம கொடுத்தோம்னாலே ரன் அண்ட் டீபக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ நோடு ஜேஎஸ்ங்கிறத சூஸ் பண்ணணும். டீபக் கன்சோலை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு அவுட்புட் வந்துட்டு சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் நோடு ஜேஎஸ் நோட் டாட் எக்ஸிக்யூட் அவுட்புட்டில் வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற அவுட்புட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு திரும்பவும் நியூ ப்ரோக்ராம்ஸ், திரும்ப ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். திரும்ப நியூ ஃபைல், எக்ஸாம்பிள் p2.jsன்னு கொடுக்குறேன். p2.js create file. இப்போ p2.js அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு let a is equal to 6ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு let b is equal to 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு let c is equal to a asterisk b டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு console.log c value is cன்னு கொடுத்துட்றேன். இப்போ திரும்ப ரன் பண்ண வேண்டியதான். திரும்ப ரன் அண்ட் டீபக்னு கொடுத்தோம் அப்படின்னாலே நோடு ஜேஎஸ் சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் நோடு ஜேஎஸ் நோட் டாட் எக்ஸிக்யூட் p2.js நமக்கு அவுட்புட்டில் சி வேல்யூஸ் 16 வந்திருக்கு. ஏன்னா 10x6 அப்படிங்கும்போது அவுட்புட்டில் நமக்கு 16 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதே ப்ரோக்ராம்ஸை நம்ம டெர்மினல் வழியாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெர்மினல் கொடுக்குறேன். டெர்மினல் நியூ டெர்மினல், யூசர்ஸில் வெல்கமில் ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஃபோல்டரில் தான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது p1.js p2.js இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நோடுன்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ./ வச்சுட்டு p2.jsன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டில் சி வேல்யூஸ் 16 வந்திருக்கு. திரும்ப ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். node./p1.js நமக்கு அவுட்புட்டில் வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. ஸோ விஎஸ் கோடை பொறுத்த வரைக்கும் டீபக் கன்சோல் வழியாகவும் ரன் பண்ணி பார்க்கலாம், ஆல்சோ டெர்மினல் வழியாகவும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 டைப்ஸாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கை விசுவல் ஸ்டுடியோக்குள்ளே ரன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் ப்ரோக்ராம்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.